ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் நம்ம ஒரு பையன். ஸோ இன்றைக்கி என்னென்னா, நான் உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன், நீங்கள் ஸ்கூல் விளாக் போடுங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ நான் படித்த ஸ்கூல் தான் இங்கே வந்திருக்கேன். அது என்ன ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 5th ஸ்டாண்டர்ட் இங்கே தான் படித்தேன். ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஒரந்தராயன்குடிக்காடு அங்கே தான் நான் படித்தேன். ஏன்னா பக்கத்தில் ஒரு தான் தெலுங்கன்குடிக்காடுனா. ஸோ அதனால் இங்கே நடந்தே வந்துடுவேன். எப்படியும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 5th ஸ்டாண்டர்ட் இங்கே தான், தமிழ் மீடியம் தான், இங்கே தான் படித்தேன். ஸோ அதை ஒரு விளாகாக போடலாம்னு போட வந்திருக்கேன். என் ஸ்கூல் மட்டும் இல்லை, நான் என்னை பற்றி பர்சனல் இல்லை, நிறைய பேர் உங்களோட ஸ்கூல் மிஸ் பண்ணுவீங்க. அந்த மெமரிஸ் எல்லாம் கொண்டு வரதுக்காண்டி ஸோ ஒரு வீடியோ மட்டும் போடுறேன். இந்த வீடியோவில் நிறையாவது சொல்கிறேன். அது உங்களுக்கு ஒரு வாழ்க்கையோட சிலது மேட்ச் ஆனிச்சுன்னா நீங்கள் அதை கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள், நம்ம பார்ப்போம். அண்டு வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் பாதியிலே ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க நம்ம வீடியோவை. ஸோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும், நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அது எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டன் அமைக்கினா அடிக்கடி நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னும் நிறையா வீடியோஸ் போட போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லைஃப்ல எல்லாத்துக்கும் நிறைய மெமரிஸ் இருக்கும். ஆனால் யாராலையும் மறக்க முடியாத மெமரிஸ் ஸ்கூல் லைஃபாக தாங்க இருக்கும். நம்ம லைஃப்பில் வந்த முதல் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் லவ், மொதல் பஞ்சாயத்து எல்லாமே ஸ்கூலில் தாங்க. ஸோ அந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான். நம்ம ஆன்லைனில் நிறைய அப்ளிகேஷன் மூலியமாக கடன் கொடுக்குறாங்க. அதை நம்ம மினிமம் டாக்குமெண்ட்ஸ் இருக்கிறதுனால அதை நான் வாங்கிடுறோம். ஸோ அதனால நிறையா பிரச்சனைகள் வருதுன்னு இப்போ நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அது உங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் உங்கள் மொபைல் மூலிமா ஆக்சஸ் பண்ணி உங்களை பற்றி தப்பான விஷயங்களை பல பேருக்கு ஸ்ப்ரெட் பண்ணி உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்களுக்கு அனுப்பி உங்களை ஸ்ட்ரெஸ் ஆக்கி நிறைய பேர் சூசைட் கூட பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் ஒரு இன்ஃபர்மேஷன். மேக்ஸிமம் அந்த மினிமல் டாக்குமெண்ட்ஸ்னால நீங்கள் பணம் ஈஸியாக கொடுக்குறாங்க அப்படின்னு நினச்சி வாங்க வேணாம். அது உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ்ஸை உண்டாக்கும், சூசைட் அளவுக்கு தூண்டும். ஸோ ஒரு இன்ஃபர்மேஷன் தான், அதில் அப்ளிகேஷன் மூலியமாக நீங்கள் வாங்க வேணாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்கூலுக்கு வந்துவிட்டோம். இதான் நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 5th ஸ்டாண்டர்ட் வரையும் படித்த ஸ்கூல். எலிமெண்ட்ரி ஸ்கூல் இன்னும் ஒரந்தராயன்குடிக்காடு, ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஒரந்தராயன்குடிக்காடு. ஸோ இதான் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் நான் படித்தேன். எப்படி சேர்ந்தேன்னு சொல்லுங்கள். இப்படி கையை வச்சு இந்த இதை தொட்டால் தான் அவங்க சேர்த்துக்குவாங்க. அதான் அதோட ஃபஸ்ட்டு ரூல் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்கிறதுக்கு அதான். இங்கே தான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்ந்தேன். இப்போ கொரோனானால அந்த ஏரியாலாம் பூட்டியிருக்கு. ஸோ மலரும் நினைவுகள் இது. அந்த இப்போல்லாம் ஸ்டேட்டஸில் போடுறாங்களே, சின்னஞ்சீரு கூட்டுக்குள்ளே சொர்க்கம் இருக்குது, அது மட்டும் அந்த மலரும் நினைவுகள். இங்கே தான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இங்கே தான் அந்த குப்புசாமியும் அந்த சுண்டல் கதை, அது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் 90s கிட்ஸுக்கெல்லாம் அது இங்கே தான் படித்தது. இதுதான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஸோ இதுதான் சத்துணவு போடுற இடம். அந்த இதில் நாங்கள் இப்படி தான் தட்டை வச்சுட்டு உட்காந்துருப்போம். அப்போல்லாம் அந்த என்ன பாட்டு, அது ஏதோ ஒரு பாட்டு வருமே, என்ன பாட்டுறா போய் அது சமத்துவ பாட்டு ஏதோ ஒன்று பாடுவோம். அது ஞாபகம் வரலங்குதே. பாருங்க நூலோட ஏதோ ஒன்று வருண்டா, இருடா. ஐயோ சரி மறந்துட்டேன், ஞாபகம் வந்தால் சொல்கிறேன். ஸோ இதில் தான் சாப்பிடுவோம். அப்போல்லாம் வாரத்துக்கு ஒரு முட்டை தான். இப்போ அதுக்கப்புறம் தான் நான் 6th 7th போட்டி தான் 7 வாரத்துக்கு 5 முட்டை அப்படின்னு போட்டாங்க. அப்போல்லாம் வாரத்துக்கு ஒரு முட்டை. இங்கே சத்துணவில் சாப்பிடாமல் நான் வீட்டிலேருந்து கொண்டு வந்தால் அந்த சத்துணவு டீச்சர் என்னை அடிக்கும். அதெல்லாம் ஒரு நினைவுகள். இங்கே வந்து நான் என்ன பண்ணுவேன், அந்த ரூம்குள்ளே தெரியாமல் மத்தியானம் ஒளிஞ்சிக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருப்பேன். எங்கள் வீட்டிலேருந்து சத்துணவு சாப்பாடு சாப்பிட்லான்னு வந்து அடித்து என்னை இழுத்துட்டு வந்து சத்துணவு சாப்பிட வைப்பாங்க. ஸோ இதான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட். செகண்ட் ஸ்டாண்டர்ட் அங்கே இருக்குது, வாங்க போவோம். வாடா. ஸோ இதான் செகண்ட் ஸ்டாண்டர்ட். இங்கே தான் இப்போலாம் பூட்டி எடுக்க கொரோனானால திறக்கல. இதான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் நான் படித்த செகண்ட் ஸ்டாண்டர்ட். இங்கே மிஸ் எல்லாம் நிறையா மிஸ் இருக்காங்க. மலர்கொடி மிஸ்னு, வாசிகி மிஸ், அப்புறம் இந்த ஸ்கூல் ஹெச்எம் நான் படித்தப்போ கமலா மிஸ்னு ஒருத்தங்க இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தங்க வந்தாங்க, அவங்க பேர்லாம் ஞாபகம் இல்லை. ஸோ இதான் செகண்ட் ஸ்டாண்டர்ட். இங்கே தான் நான் படித்தேன். ஸோ அடுத்து வாங்க, இதுதான் அந்த குக் பண்ணுற இடம். முன்னாடி குக் பண்ணுற இடமா இருந்துச்சு போல், இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல. இப்போ தான் ரொம்ப நாள் கழிச்சு நான் வரேன். இதான் குக் பண்ணுற இடம். கொரோனானால ரொம்ப நாளாக குக் பண்ணலையா, ஸோ அப்படியாச்சு. இதுதான் அந்த சத்துணவு அமைப்பாளர் ரூம். அடுத்தது இதுதான், நான் இங்கே தான் 3rd ஸ்டாண்டர்ட். இந்த ஸ்கூல் இங்கே தான் 3rd ஸ்டாண்டர்ட் படித்தேன். திஸ் இஸ் த 3rd ஸ்டாண்டர்ட் ஐ எம் ஸ்டடிங். இங்கே தான் 3rd ஸ்டாண்டர்ட் படித்தேன். ஸோ இந்த டைமில் தான் ஒரு பையனை கல்லால் அடித்து கால் உடஞ்சி எங்கள் வீட்டிலேருந்து அம்மா அப்பாலாம் கூப்பிட்டுட்டு வர சொல்லி ரொம்ப மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டேன் அந்த 3rd ஸ்டாண்டர்டில். அண்டு 4th ஸ்டாண்டர்ட் இங்கே அங்கே தான் இப்போ தான் அடிப்பாங்க. வாசிகி மிஸ்னு ஒருத்தவங்க ஒருத்தனார்லேருந்து வருவாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்குமா என்னன்னு தெரியல, இங்கே படித்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நான் படித்தது என்னென்னா 2003 தான் இங்கே ஜாயின் பண்ணேன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஸோ அதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, அதுக்கப்புறம் வந்தவங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே தான் 4th ஸ்டாண்டர்ட் ஜாயின் பண்ணேன். 4th ஸ்டாண்டர்ட் இங்கே தான் படித்தேன்.
இப்போ 4th ஸ்டாண்டர்ட் முடிஞ்சுதா. இன்னும் 5th ஸ்டாண்டர்ட் வந்து அங்கே மெயின் பில்டிங்கில் ஹெச்எம் ரூம் பக்கத்தில் அங்கே தான் எங்களுக்கு 5th ஸ்டாண்டர்ட் நடந்துச்சு. ஸோ இதான் நம்ம ஸ்கூல். ஸோ இதான் நான் 5th ஸ்டாண்டர்ட் படித்த கிளாஸ் ரூம். இங்கே தான் கடைசி இயர் ஆஃப் மை ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி வரந்தரங்குடிக்காடு. ஸோ இங்கே தான் முடித்தேன் 5வது. நாங்கள் முடிச்சு போகிறப்ப தான் ஃபஸ்ட் டைம் ஆனுவல் டே இங்கே வச்சாங்க. அப்போல்லாம் இந்த இடம்லாம் இந்த சிமெண்ட்டு போட்டிருக்குல்ல, அப்போல்லாம் இங்கே ஃபுல்லாக மண்ணாக இருக்கும். ஜாலியாக இருக்கும். கபடி, கிரிக்கெட்டு அது மட்டும் ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருப்போம். அண்டு இந்த குளத்துலலாம் அந்த கம்பி இருக்காது. இந்த குளத்துல அப்போது தண்ணி மேக்ஸிமம் இருக்காது. கீழே இறங்கி ஜாலியாக விளாண்டுக்கிட்டு மேலே ஏறுவோம். அப்புறம் இங்கே ஒரு பஞ்சு மரம் மாட்டம் ஒன்று இருக்கும். ஏன்டா இப்போ இங்கே இருக்கும்ல முன்னாடி பஞ்சு மரம் ஒன்று இருக்கும். அது என்னென்னா அந்த காய் ஒன்று காய்க்குமா, அது இந்த நாங்கள் பம்பரை மட்டும் அப்படி சுற்றி விட்டு விளாண்டுக்கிட்டு உட்காந்துருப்போம். அது ஜாலியாக இருக்கும். அப்புறம் இங்கே ஒரு தாத்தா கடைன்னு ஒன்று இருக்கும். அப்போ தான் அந்த இது பிரேக் பீரியடில் போய் இந்த கல்கோனா, பால்கோவா, இந்த பப்பி ஜாம், இளந்தப்பழம் அதெல்லாம் வாங்கிட்டு வருவோம். அப்புறம் இங்கே வெள்ளரிக்காய் வைப்பாங்க, மாங்காய் வைப்பாங்க. அப்போல்லாம் வீட்டில் 2 ரூபா 3 ரூபா அதெல்லாம் பெரிய காசு நமக்கு. அப்போ தான் கொடுப்பாங்க வீட்டில். ஸோ அதெல்லாம் ஒரு ராஜா காலம் மாட்டம் சொல்கிறது, இளையராஜா காலம் மாட்டம் அதெல்லாம். அண்டு இங்கே அவ்வளோதான். 5th ஸ்டாண்டர்டில் ஆனுவல் டே அப்போ நான் பாட்டு காணேன். அப்போ வந்து ஃபேமஸ் பாட்டு என்னென்னா அந்த அட்ரா நாக்கமுக்கா அது, அப்புறம் அந்த போட்டு தாக்கு பாட்டு, அந்த பாட்டு சிம்பு பாட்டு, போட்டு தாக்கு பாட்டு. அப்புறம் என்னென்னது மன்னார்குடி கலகலக்க. அப்புறம் திருப்பாச்சியில் ஒரு பாட்டு வருமே, என்ன பாட்டு, வராம் பூச்சாண்டி. அப்போ ஃபேமஸாக இருந்துச்சு வராம் பூச்சாண்டி. அதெல்லாம் நான் டான்ஸ் ஆடினேன். அப்புறம் ஒரு நாடகம் கூட இது பண்ணேன். எதுனா கொடிக்காத்து குமரனை. அந்த நாடகத்தில் தான் நான் தான் அந்த கொடிக்காத்து குமரனை போட்டு தள்ளுற போலீஸாக நினச்சேன். அப்போல்லாம் அப்படி இருப்பேனா, அதனால அப்படி கூப்பிட்டாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ஸ்கூல் மெமரிஸ். அண்டு என்னோடய படித்த ஃப்ரெண்ட்ஸோ பேர்லாம் நான் சொல்கிறேன். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, யாரும் மறக்கலைன்னா. நான் சசிதரன் ஒருத்தன், அப்புறம் சபரி, அப்புறம் ரதீஷு, அப்புறம் நிலவன் ஒருத்தன், அப்புறம் இனியவன், அஜித்து. அப்புறம் கேர்ள்ஸில் வந்து இந்த அருணாஸ்ரீன்னு ஒரு பொண்ணு, தனலட்சுமின்னு ஒரு பொண்ணு, சுஷ்மான்னு ஒரு பொண்ணு, அப்புறம் ரூபியான்னு ஒரு பொண்ணு. இவங்கெல்லாம் என்னோடய கிளாஸ்மேட்ஸ். நான் மறக்கவே இல்லைண்ணே யாரையும். ஸோ இதெல்லாம் இவங்கெல்லாம் என் கிளாஸ்மேட். டீச்சர் பேர்லாம் கமலா மிஸ், அவங்க வந்து ஹெச்எம்மு. அப்புறம் வாசுகி மிஸ்ஸு. அப்புறம் இங்கே ஒரு மிஸ்ஸு சங்கீதான்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அப்புறம் வந்து மலர்கொடி மிஸ்னு ஒன்று. அப்புறம் இன்னொருத்தங்க பேர் 2-3 பேர் சரியாக ஞாபகம் இல்லை. அதுதான் என்னோடய ஸ்கூல் மெமரிஸ் ஆஃப் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி வரந்தரங்குடிக்காடு. ஸோ நீங்கள் உங்கள் எல்லாேருக்கும் இந்த மெமரிஸ் இருக்குமா என்னன்னு தெரில. நிறைய பேர் இங்கே படிச்சிருப்பீங்களா என்னன்னு தெரில. ஸோ இங்கே படித்தவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மெமரிஸ் ஸ்ப்ரிங் பேக் தானே, எல்லாேருக்கும் தோணும்ல எப்படியெல்லாம் இருந்தோம் அப்படின்னு. எனக்கு இங்கே வந்தோடனே ஒரு மாதிரி ஆச்சு, ஏதோ ஒரு அப்படியே இருந்திருக்கலாம் சின்ன பிள்ளையாவே அப்படின்னு. இப்போல்லாம் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் வருது. ஸோ இந்த ஸ்கூலில் படித்த ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கும் இந்த மெமரிஸ் ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல முயற்சி, நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதை பார்ப்போம் அப்படின்னு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ எடுத்திருக்கோம். ஸோ உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அமைக்கிங்க. அப்போ தான் நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். இன்னும் நிறையா வீடியோஸ் போட போகிறோம் எங்கே பார்த்தாலும். அண்டு இந்த வீடியோஸோட பார்ட் 2, நான் ஒரு 6th 12th ஸ்டாண்டர்ட் ஒரு ஸ்கூலில் படித்தேன். அந்த ஸ்கூலோட இது வேணும்னா கேளுங்க, நான் போடுறேன். அண்டு இன்னொன்று ஸ்கூலில் முக்கியமானது க்ரஷ். எனக்கு க்ரஷ் இங்கே அவ்வளோவா அந்த வயசில் 5வது வரைக்கும்லாம் ஒன்றும் தெரியாதுல்ல. ஆனால் இங்கே ட்ரைனிங் டீச்சர் நிறையா வருவாங்க 5வது படிக்கும்போது. இந்த நம்ம ஒரத்தநாட்டு ஸ்கூல்லேருந்து அவங்க செம்மையாக இருப்பாங்க. அப்போல்லாம் அக்கா அக்கா அக்கான்னு. அப்போ அது ஒரு க்ரஷ்ன்னு நினைக்கிறேன். அதுதான் ஒரு க்ரஷ். அந்த மாதிரிலாம் இப்போ எங்கேயுமே பார்க்க முடியலை. இப்போ உள்ள பசங்கள்லாம் எங்கே கிளாஸ்லேயே லவ் பண்ணுறாங்க, 2K கிட்ஸ். ஸோ அதெல்லாம் ஒரு 90s கிட்ஸோட அனுபவம் நான் சொல்லியிருக்கிறது முக்கால்வாசி. ஸோ பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய், டாட்டா. ஸோ உங்கள்கிட்ட அந்த குரல் சொல்கிறேன்னா, அதுக்கு ஆக்சுவலாக பாட்டில் அது குரலாம். அது சொல்லும்போது என்னென்னா, பகுத்துன்று பள்ளியூர் முதல் நூலோ தொகுத்தவற்றில் எல்லாம் தலை. அதுதான் நாங்கள் சொல்லிவிட்டு இங்கே சாப்பிடுவோம்.